ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் பேக். ஹாதிப் லைஃப் ஸ்டைல். உங்களுக்கு ட்ரிப்பு போக ரொம்ப பிடிக்குமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஆஃப் இயர்லி லீவில் 2 days ட்ரிப்பு போகலான்னு சொல்லி கிளம்பி போகும்போது எடுத்த வீடியோ இப்போ பொங்கல் லீவில் தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் இப்போ எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, முதுமலை போய் ஸ்டே பண்ணலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். காலையில் எந்திரிச்சேந்தியுமே டீ மட்டும் குடிச்சிட்டு நேரமாக கிளம்பி வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. இங்கே மேட்டுப்பாளையம் வந்தேந்தி பாஸ் கண்டிப்பாக ஊட்டி குன்னூருக்கு எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஸோ காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே பாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாதனால நல்லாவே பசி எடுத்துருச்சு. ஸோ இங்கே பர்லியாரில் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கும். ஓரமாக காரை நிறுத்திட்டு பசங்களுக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம். நல்ல குளிருக்கு சுட சுட போண்டா, பஜ்ஜி, உளுந்து வடையெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. பப்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்தது. சட்னி தொட்டு சாப்பிட பசங்களும் லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்ன தான் நம்ம இதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சில ஸ்நாக்ஸை மிஸ் பண்ணாமல் கேட்டு வாங்கிடுவாங்க. வாங்கி தரலன்னு சொன்னாலும் கோச்சுக்குவாங்க. ஸோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது அந்த இயற்கையை ரசிச்சுட்டே போகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்த பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுங்களா? மார்னிங்கே இவ்வளோ பனிமூட்டத்தோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ. இங்கே நிற்க வச்சு என் பசங்களை நிறையா வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இங்கே அங்கங்கே வீடும் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. மார்னிங் 11 மணி ஆச்சுங்க. இந்த அளவுக்கு பனிமூட்டமாக குன்னூர் சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நல்ல சில்லுன்னு இருந்தது கிளைமேட்டு. குன்னூர் பஸ் ஸ்டாப் வந்ததையுமே நல்ல மழை சாரல் ஆரம்பிச்சிருச்சு. இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸ்கூல் லீவ் டைம்னால் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு நாங்கள் ஊட்டி போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி ஜூனியர் குப்பனா தான் வந்திருக்கோம். நாங்கள் வரும்போதே மணி 12:45 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போகிற வழியில் நல்ல ஹோட்டல் எங்கேயும் இருக்காதா, ஸோ இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு பசங்களுக்கு ஃபேவரட் எப்போவுமே பிரியாணி தான். ஸோ அவங்களுக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வெஜ் மீல்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் நேரம் வரைக்கும் ரெடி பண்ணி தான் கொடுத்தாங்க. நல்ல சுட சுட வெஜ் மீல்ஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா மேட்டெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. பார்க்க நல்லா அழகாக இருந்தது. ப்ரைஸும் ஹெவியாக சொன்னாங்க. அப்புறம் பேசி ஒரு நார்மல் ப்ரைஸில் ஒரு 2 மேட்டு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நாங்கள் அடிக்கடி ஊட்டி, குன்னூர், கூடலூர், முதுமலை இங்கெல்லாம் அடிக்கடி நாங்கள் வரதுனால நிறைய பிளேஸ் எல்லாம் போய் நாங்கள் சுற்றி பார்க்கவே இல்லை. இது பார்த்திங்கன்னா ஷூட்டிங் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடம் நல்லா இருக்கும். எல்லாருமே போய் பார்ப்பாங்க. ரொம்ப தூரம் நடந்து போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கூடலூர் கிட்ட ரீச் ஆகும் போது இந்த ட்ரீயெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்கும். அங்கேயும் காரை ஓரமாக நிறுத்தி பசங்களை நல்லா வாக் பண்ண வச்சு வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஒரு டான்ஸ் பண்ண சொன்னேங்க என் சின்ன பையனை. அவர் போட்ட ஆட்டத்தை பார்த்தீங்களா? ஏன் தான் பண்ண சொன்னேன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டோம். நல்ல சுட சுட பழம்பொரி இருந்தது. ஆளுக்கு ஒரு பழம்பொரியும் ஒவ்வொரு காஃபியும் குடிச்சிட்டு அங்கேருந்து நாங்கள் முதுமலை போக ஆரம்பிச்சிட்டோம். முதுமலை செக் போஸ்ட் ரீச் ஆகவுமே 5:30 ஆயிடுச்சு. இங்கே க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ முதுமலையும் தாண்டி பந்திப்பூரில் போய் இந்த தடவை ஸ்டே பண்ணலான்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தார். நாங்கள் இன்னும் பந்திப்பூரில் ஸ்டே பண்ணல. ஸோ அங்கே நிறைய ரெசார்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோனில் பார்த்துருந்தாராம். ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்போவுமே இந்த ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணும்போது செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். இதுக்காகவே இங்கே அதிக டைம் நாங்கள் வந்திருக்கோம். அங்கே மான் கூட்டங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் யானை, லக்கு இருந்தால் நிறைய யானை பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா காட்டு யானை மாசாக நின்றுட்டு இருந்தது. இதையும் பார்த்துட்டு அப்படியே எங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணி போயிட்டு இருந்தோம். நிறைய மயில் இருந்தது, மங்கி இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
எங்கெங்கே சுற்றினாலுமே எங்களுக்கு பிடிச்ச ஒரே இடம் அப்படின்னா ஃபாரஸ்ட் மட்டும்தான். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் சரி, அதை பார்க்குறதுக்கும் சரி அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா மான் கூட்டம் ஈவினிங் டைமில் அப்படியே ரோட்டு பக்கத்தில் நின்று அப்படியே மேய்ஞ்சிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் மானெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். ஃபஸ்ட் இந்த ரெசார்ட் எப்படி இருக்குது, இங்கே ரூம் எல்லாம் எவ்வளோ அமௌண்ட்டு என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் கேட்டுட்டு இருந்தோம். எங்கே ரெசார்ட் ஒன்றும் செட் ஆகலைன்னா நம்ம வந்து திரும்பவும் மசனகுடியில் போய் ஏதாவது ரெசார்ட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். ஆனால் இங்கேயே வந்து செட் ஆகிருச்சு. எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ரூமும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ வந்து பக்கத்தில் கார்டன் செட்டப்போட சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரூமும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா ப்ரைவசியாக நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது ரூமு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு இங்கே வந்து பால்கனியில் சேர்லாம் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பெட்டும் கொடுத்துருந்தாங்க. போனது என் பையன் உருண்டுட்டாங்க டயர்டில். எங்களை விட எங்கள் பசங்களுக்கு வந்து இந்த ரெசார்ட் இந்த ரூம் எல்லாம் ரொம்ப பிடிச்சது. அதனால் நாங்கள் வேறு எங்கேயும் போய் ரூமுக்காக அலையலை. ஸோ இதே ஓகேன்னு சொல்லிவிட்டு இங்கேயே நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் வந்து வெளியே வந்து பார்த்தா சூப்பராக லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரெசார்ட்டு. இங்கேயே நின்று ஒரு டான்ஸ் ஒன்று போடுறாரு பாருங்கள். நம்ம ஆட சொல்லும் போதெல்லாம் ஆட மாட்டார், அவராக தோணும் போதெல்லாம் ஆடிட்டுருப்பார். அப்படியே இந்த ஊரை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்து போயிருந்தோம். ஒரு 5-6 கிலோமீட்டர் போயிருந்தோம். இங்கே வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தோம். அப்புறம் பானிபூரி இருந்தது, என் பையனோட ஃபேவரெட்டு. அது வாங்கி கொடுத்துருந்தோம், சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் நூடுல்ஸ் கேட்டிருந்தாங்க பசங்க, அதுவும் வாங்கி கொடுத்துருந்தோம். இதுவும் நல்லா இருந்துச்சு. எங்கள் ஊரில் சாப்பிட்றத விட இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரி மாதிரி இருந்தது. இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி. கடைசியாக காஃபி மட்டும்தான் மிஸ்ஸிங்க. அதையும் குடிச்சிட்டு நாங்கள் வந்து திரும்பவும் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். மணி 8 o'clock ஆயிடுச்சு. கேம்ப் ஃபயர் போடுறேன்னு சொன்னாங்க. ஸோ கேம்ப் ஃபயர் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சாங்கெல்லாம் ஒன்றும் போடலை. நாங்கள் ஃபோன்லேயே சாங் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து மணி 10 o'clock ஆயிடுச்சு. இந்த ரெசார்ட்குள்ளேயே ரெஸ்டாரண்ட் இருக்கனால இங்கேயே சிம்பிளாக டின்னர் வாங்கி சாப்பிட்டாச்சுங்க. நல்லா தூங்கி எழுந்து மார்னிங் எந்திரிச்சேந்தி இந்த வியூவெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. எந்திரிச்சேந்தி பார்த்தீங்கன்னா எங்கள் காரு ஃபுல்லாக ஒரே பனி பேஞ்சு ஈரமாயிருச்சு. அதை வந்து என் குட்டி பையன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு, பொறுப்பாக தொடச்சிட்ருக்காரு பாருங்கள். இங்கே பந்திப்பூர்லேயும் நல்லாவே குளிர் இருந்ததுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரூமில் ஏசி இருந்தது, ஃபேனும் இருந்தது. இங்கே வந்து ஒரு ஆலமரத்தில் ஸ்டெப் வச்சுருக்காங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து ரெசார்ட் ஃபுல்லாக தெரியுது. அங்கே வந்து மலை சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும் போது அந்த லுக்கே வந்து நல்லா அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மார்னிங் எந்திரிச்சேந்தையுமே ஒரு 7 மணிக்கு மேலே நாங்கள் வந்து மசனகுடி வரைக்கும் போயிட்டு வரலாம், அங்கே வந்து போகிற வழியில் அனிமல்ஸ்லாம் நிறையா கிடைக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்துருந்தோம். அதே மாதிரி காட்டு யானை 2-3 யானை பார்த்தோம். போகிற வழியிலே காஃபி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்டில் நாங்களே போய் எல்லா யானையெல்லாம் பார்த்துட்டு மான் கூட்டத்தையெல்லாம் பார்த்துட்டு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. திரும்பவும் எங்கள் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா செக் அவுட் டைம் இல்லையா ரெசார்ட்டில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே புறாவெல்லாம் அழகாக வளர்த்திட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருந்தாங்க. என் பசங்கள்லாம் அதை பிடிச்சி விளையாண்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, இந்த பேர்ட்ஸோடு விளையாடுறதெல்லாம். என் சின்ன பையன் புறாவை பிடிச்சி தர சொன்னார். என் ஹஸ்பண்ட் பிடிச்சி கொடுத்தந்தே அதை கையில் வாங்குறதுக்கு அவ்வளோ பயப்படுறாரு, தொடுறதுக்கு ஆசைப்படுறாரு. அது விட்டந்தே அழகாக க்யூட்டாக பறந்து போச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான், அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். இங்கே வந்து ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுத்துருந்தாங்க. சாம்பார், சட்னி, இட்லி, அதுக்கப்புறம் வந்து இது வந்து குட்டி குட்டியாக ஊத்தாப்பம் மாதிரி தோசை ஊற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் சேமியாலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி, டீ, காஃபி எல்லாம் இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து வேணுங்கிறது எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம். சுமாராக தான் இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஒரு குட்டி ஷாப் இருந்தது. இந்த மான் தலை வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. அதனால் நான் இது ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வுட்டில் செஞ்ச நிறையா பொருள் வச்சுருக்காங்க. ஆனால் எதை எடுத்தாலும் ரேட்டு பார்த்திங்கன்னா 500 தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறையா க்ரீமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுடரு,
ஊதுபத்தி இதெல்லாம் வந்து இங்கேயே ரெடி பண்ணுறது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மேக்னெட்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு ரூமுக்கு வந்துட்டோம். ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு இருந்தாங்க. ரூமை செக் அவுட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, எங்கள் ரூமில் இருந்து நாங்கள் இருந்த இடத்துலேருந்து 70 கிலோமீட்டரில் வந்து மைசூர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் வந்து ரீச் ஆகிட்டோம். மைசூரை பொறுத்த வரைக்கும் ஜூ இருக்குது, பேலஸ் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. இதை சுற்றி பார்க்க 2-3 நாள் இருந்தாலும் பத்தாது. இருந்தாலும் ஆஃப் டேயில் அவசரமாக சுற்றி பார்த்துட்டு வந்திருந்தோம். காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு ஆட்டோ வச்சு தான் நாங்கள் போய் ஒவ்வொரு இடத்தையா சுற்றி பார்க்கலான்னு போயிருந்தோம். இந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா, கோஸ்ட் ஹவுஸ் இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து நிறைய பிளேஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மெழுகு சிலை வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் வந்து 2 பசங்களுக்கு தான் வாங்கியிருந்தோம். ஸோ அவங்க போய் பார்க்கட்டும்னு என் சின்ன பையன் உள்ளுக்குள்ளே போனந்தி ஓடி வந்துட்டான். இந்த மெழுகு சிலையெல்லாம் பார்த்து பயந்துட்டான். அந்த காலத்து அரசர்கள் ராஜாக்களையெல்லாம் சிலையாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஒரு சிலதெல்லாம் வந்து பார்க்கும் போது நேச்சுரலாக இருந்தது, ஒரு சிலதெல்லாம் வந்து பொம்மை மாதிரி தெரிஞ்சுது. ஸோ எல்லாத்துக்கூடையும் வச்சு என் பெரிய பையனை ஃபோட்டோ எடுத்துட்டோம். நானும் பெரிய பையனும் தான் உள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ வந்து இது எல்லாருமே போய் பார்க்கலாம். பசங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் வர லெசனில் வந்து இவங்களை எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் அதையெல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு இன்னுமே நல்லா புரிஞ்சிருக்கும் இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரு கூடயும் வச்சு என்னோடய பெரிய பையனை நிறைய ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கே நல்லா க்யூட்டாக இருந்தது. ஒவ்வொன்றும் பார்க்கும்போது கார்ட்டூன் கேரக்டர்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் என் பையனுக்கு இன்னுமே சூப்பராக பிடிச்சிது. ரஜினிகாந்த் சார் அப்படியே இருந்தார். ஸோ அவரு கூடயும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டோம். மகேந்திர சிங் தோனி, ஜான்சினா அப்படின்னு சொல்லி என் பையனுக்கு பிடிச்சவங்களையெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. பவர் ஸ்டார் பார்த்தோம். பார்க்குறதுக்கே நல்லா ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. மைசூரை சுற்றி பார்க்க ஒரு நாளெல்லாம் பத்தவே பத்தாதுங்க. இந்த ஒரு ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்து வுட்டிலேயே வந்து நிறைய திங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ரேட்டும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ வந்து ரொம்ப அழகாக யூனிக்காக இருந்தது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியூர் சாண்டல் சோப்பு, சாண்டல் பவுட்ரு, ஊதுபத்தி, பர்ஃப்யூமு எல்லாமே மைசூர் சாண்டல் வச்சுருந்தாங்க. நிறைய வந்து 1 கிராம் கோல்டில் நிறைய ஜுவல்ஸ் இருந்தது. எது எடுத்தாலுமே ரேட் ஜாஸ்தி தான். இந்த பவுடர்லாம் வந்து 1000 2000 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே ஸ்மெல் பண்ணி பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பியூராகவே இருந்தது. ஸோ நாங்கள் வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலிஃபெண்டெல்லாம் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு யானை சிலை எல்லாம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது பெரிய மரத்துலேயே செஞ்ச யானை. இதோட ரேட்டு மட்டும் 3 lakhs சம்திங் வந்துருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே போய் என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ் தான். ஸ்னோவில் வந்து விளையாடுறது. இந்த பிளேஸ்க்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கனால நாங்கள் போகல, அப்படி நாங்கள் திரும்பி வந்துட்டோம். எங்களுக்கு பிடிச்சது வந்து ஜூ தான். ஸோ இந்த ஜூவை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். உள்ளே வந்து என்ட்ரியை வந்து 8:30லேருந்து 5:30 வரைக்கும் தான். நாங்கள் போகும்போதே வந்து ஜூவில் ஒரு 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இங்கே உள்ளே போய் ஒவ்வொரு அனிமல்ஸாக போய் பொறுமையாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கே நிறையா அனிமல்ஸ் வச்சுருந்தாங்க. எல்லா வகையான அனிமல்ஸும் இந்த ஜூக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில கிளிப்பிங் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா வெள்ளை மயில் இருந்தது. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அது அசையும் போதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து புலி இருந்தது. அதுவும் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும் போது ஒரு சிலை மாதிரி அசையவே இல்லை. அதுக்கப்புறம் அது அசையும் போது பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா சிங்கம் பார்க்குறது தான் ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அதுவும் சண்டை போட்டுட்ருக்கிறது பார்த்தாலே ஆச்சரியமாக இருந்தது. பார்க்க பத்தவே இல்லை. ரொம்ப நேரம் நின்று இதையவே நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொரிலா. இதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. நடந்து போய் எதையோ எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்குது. ஆனால் என்ன எடுத்து சாப்பிடுதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதையும் பார்த்தோம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா கரடி 2 குட்டியோட 2 கரடி இருந்தது. அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் நரி பார்த்தோம். நரி வந்து பார்க்குறதுக்கு டாக் மாதிரியே இருந்தது. ஸோ நிறைய இருந்தது. இங்கேயும் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மான் கூட்டம் வந்து சொல்லவே முடியாது. நிறைய வகை டிஃப்ரெண்ட்டான மானெல்லாம் இருக்குது. இது வந்து பைசன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் வந்து எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கு. பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. இதுவும் பாருங்கள் எப்படி சண்டை போட்டுட்ருக்குன்னு. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறத விட நம்ம கிட்ஸு பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அனிமல்ஸ் எல்லாம். ஜூக்குள்ளேயே ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. இங்கே பார்க்குறதுக்கு இது நல்லா க்யூட்டாக இருந்தது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து உள்ளே போய் பார்க்காம இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம். ஏதாவது ஒன்று ஞாபகத்துக்கு வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பவுட்ரு, அதுக்கப்புறம் ஆயிலு இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா ஊரோட இந்த ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மேக்னெட் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லா ஊரோட இதுவும் இருந்தது. அதெல்லாம் நான் வாங்கலை, ஆல்ரெடி என்கிட்ட இருந்ததுனால. இது ரிங்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ரிங்ஸ் எல்லாம் இருந்தது. அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்குள்ளேயே ஒரு கடை இருந்தது. அங்கே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப இனி விட்டு வச்ச அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போயிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஆமை. இங்கே பாருங்கள், இது வந்து வலை போட்டு வச்சனால சரியாக தெரிய மாட்டேங்குது, நிறைய இருந்தது. அப்புறம் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஜுராஃபி தான். இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கோம். ஆனால் மைசூர் போனீங்கன்னா ரியலாக இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் பேலஸ் பார்க்கலான்னு வந்துட்டோம். பேலஸோட ஃப்ரண்ட் சைடோ இது பேக் சைடோ சொல்லியிருந்தாங்க. இதுவும் வந்து நாங்கள் ஆட்டோவில் தான் போயிருந்தோம். கார் பார்க் பண்ணது நாங்கள் எடுக்கவே இல்லை, ஆட்டோலேயே போயிட்டோம். இங்கே வந்து பேலஸ்குள்ளே வந்திருந்தையுமே நம்ம பேக்லேருந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க, டிக்கெட் வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லிப்பரை வந்து கழட்டிட்டு வெறும் காலில் தான் நடந்து போய் உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும். இங்கே பாருங்கள், வெளியிலேருந்தே இந்த பேலஸோட லுக் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பேலஸை வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப கூட்டம் ஜாஸ்திங்க. லீவ் டேஸில் போனனால கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. பொறுமையாக எதையுமே பார்க்க முடியல. பேலஸில் வெளியிலையும் வந்து சூப்பராக ஃப்ளவர் எல்லாம் வச்சுருப்பாங்க. அது இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அரசர்கள் வாழ்ந்த கதை ஸ்டோரி புக்கெல்லாம் இருக்கும், வேணால் வாங்கி நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பேலஸ்குள்ளே போயாச்சு. ரொம்ப கூட்டம். ஸோ வந்து ஒன்றும் வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கூட்ட நெரிசலாக வேறு இருந்தது. ஃபோனில் சார்ஜும் காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேலஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு மதியானம் லஞ்சே வந்து 5 மணி ஆகிடுச்சுங்க. இங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது, கேரளா ஹோட்டல் தான். ஸோ இங்கே போய் நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு மலபார் பிரியாணி தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எங்கள் ஊருக்கு நாங்கள் கிளம்பி போயிடணும். ஏன்னா நைட் டைம் ஆனால் நாங்கள் சத்தியமங்கலம் வழியில் தான் இறங்கணுமா, செக் போஸ்ட் இருக்கும், அதுக்குள்ளே கிளம்பி போகணுன்னு சொல்லி செக் போஸ்டெல்லாம் தாண்டி எங்கள் ஊருக்கு வர வழியில் கார் பஞ்சர் ஆயிடுச்சு. ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்தாச்சு.